அதுக்கு முன்னாடி காலமையில இருந்து இந்த பெட்டை விட்டு நான் எழும்பல சுப்பக்குள்ள ஊத்து பண்ணிட்டோம் அப்ப அந்த மாவுல இந்த மா கொஞ்சம் விசேஷம்னு சொன்னாங்க. அதான் வந்து பரணி அரிசி மாவா. அப்படி இல்ல அப்பாவுக்கு வந்து ஆசை ஒன்று தான் தேங்காய் அதில் விடணும்னு சொல்லி காசு பணம் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் எப்போ இதை வச்சு யாருமே பெருமிதம் கொள்ளக்கூடாது. என்னை நான் மறந்து விட்டேன். வணக்கம், நான் அனுஷியா. உண்மையாவோ ஆருங்க நிறைய நாளைக்கு பிள்ளைங்க ஏதாப்பா வீட்டுக்கு வருது இல்லையே. எங்க நிவாரண ஜாமான் எங்க கொடுக்குறாங்களோ அப்படித்தான் சொல்லுவேன் பேங்க பார்த்துட்டேன். சரி ஓகே. அப்போ வளமையாக வந்து நாங்கள் சமையல் வீடியோ வந்து மதியத்தில் போடுறாங்க. ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே உடம்பு வந்து துண்டு கிடைக்குதுப்பா. அப்பா அப்பா ஜோக் அடிக்குதான். அந்த பிரான்ஸ் என்ன சொல்றதா நீங்களும் அப்படி எல்லாம் மதியம் சமைக்கின்றதுனால மதியம் சமைக்கல இன்றைக்கு ஒரு நாள் கடை சாப்பாடு எடுத்துட்டோம். எதுவும் என்னன்னு சொன்னா காலம் வேலாம் போடுது, தொண்டையெல்லாம் வீங்கி அடைக்கிற மாதிரி கொஞ்சம் தலையடி காய்ச்சல் குடமா கிடந்தது. அப்ப அதனால வந்து இந்த மதியம் சமைக்கல ஒரே படுக்கதான். ஆனாலும் இரவுக்கு வந்து அவங்களுக்கு கடை சாப்பாடுனாலும் உண்மையா பிடிக்காது. என்ன செய்யலாம் தாண்டி இன்னைக்கு என்ன கொத்து கடி சாப்பிட்டீங்க? கொத்து ரைஸ் கட்டி சாப்பிட்டாங்க. ஓகே. அப்போ ஆத்திக்குட்டி கொஞ்சம் தாடிவாங்க குழம்பு காய்ச்சல் குழம்பு கடற்கரைப்படியெல்லாம் நாங்கள் இந்த சோறு சமைக்கல. அப்போ இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்யப்படுமே. ஆமாம். அப்போ இரவு சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து அரிசிமா புட்டும் மீனிலும் தக்காளி பழம் கறியும் ஊர் முட்டை பொரியலும் என்ன. அப்போ உண்மையிலே வெள்ளமா புட்டு வந்து நாங்கள் கூடுதலாக சாப்பிடுவோம். பயங்கர குறைவு அரிசிமா தான் சாப்பிட்றாங்களே. என்னன்னு சொன்னால் இப்போ எல்லா இடம் இந்த கொலஸ்ட்ரால் அதில் நடக்குதானே. அதை விட சின்ன அகல் அரிசிமா நல்ல தண்ணி நினச்சி வாங்கினாங்க. அப்போ இந்த பச்சை தண்ணியில் குழைப்பாங்க அரிசிமா, அதுதான் வந்து நாங்கள் கூடுதலாக வாங்குறது. நாங்கள் அங்கே கல்லியங்காட்டில் வாங்குறேன். கல்லியங்காட்டில் வாங்கினா இப்போ கடையில் அதுக்கு வந்துச்சு. அந்த மாவு இப்போ கடையில் அதுக்கு வந்தது. அந்த மாவு இப்போ கடையில் அதுக்கு வந்தது. அப்போ அம்மா விட்டுக்கிட்ட மாவு வந்து அம்மாவோட கோல் தருவா. நல்ல மாவு வந்துட்டு வாங்கணும்னு சொல்லி. அப்போ அந்த மாவுல இந்த மாவு கொஞ்சம் விசேஷம்னு சொன்னாங்க. அதான் வந்து பரணி அரிசி மாவா. பாப்போம். பரணி அரிசி மாவா? பரணி அரிசி மான்னு சொன்னால் எங்களுடைய அப்பாவுக்கு தெரியுமே. நாங்கள் அந்த நெல்லெல்லாம் விதைச்சு தீட்டல் எல்லாம் நல்ல தீட்டல். அப்போ இந்த மாவு நல்லதுன்னு சொல்லி தான் நம்ம எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவா. 5 கிலோ பேக் வந்து இது 1300 ரூபா. அப்படி இந்த அரிசி மாவெல்லாம் நாங்கள் ஒரு புட்டு வைக்க போறோம். என்ன அதையும் தாண்டி அங்க நெல் விளைச்சாச்சு, மற்றவங்க நெல் விளைச்சாச்சு. அப்பாவும் ஜோக் அடிக்குது. அப்ப எல்லாரும் ஜோக் அடிச்சா அம்மா அங்க போறது, அம்மா திருப்பி அடிக்கணும். அம்மா சொன்ன கதைக்கு அதுவும் சரிதான். அப்படி இல்ல, ஒரு விசேஷித்த இடங்கள் இருக்குல்ல, ஒரு மரக்கறியில தேங்காய் எண்ணெய் வரணியில தேங்காய் அப்படி ஒரு விசேஷித்த இருக்குல்ல. அதாவது போட்டு போட்டனா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃபேமஸ். இப்ப உதாரணத்துக்கு வந்து சின்னவன் சொன்னா இப்ப தெரியாது ஆகலங்கிற ஒரு கிணமா. அப்படி இல்ல, ஒரு இடத்துல ஒரு பொருட்கள் வந்து அது கொஞ்சம் நல்ல தரமான பொருட்கள் இல்ல. அம்மா அப்பாண்ட பக்கத்தை பாத்தியம்மா வச்சு கொண்டு வந்து தமிழ் இல்லை. இப்போ அதையும் தானே இப்போ சமையல் வீடியோக்கு போகணும்னு சொன்னாமா. இப்போ மீன் போடலாம்னு சொன்னால் மோட்டர் இல்லை, பெட்ரோல் இல்லை. காலமையில இருந்து இந்த பெட்டை விட்டு நான் எழும்பல சுப்பக்குள்ள ஊற்றி ஊத்து பண்ணிட்டோம். என்னம்மா இல்லையாப்பா? சுப்பக்குள்ள ஊத்து பண்ணிட்டோம். சூப்பர் உங்களுக்கு என்ன காந்தமே. சரி, 7வது ஒரு படுத்துருக்கதான் பஞ்சு 7ஆம் இருக்கட்டும். வெளியால போலான்னா மோட்டர் சைக்கிள் பெட்ரோல் வரல, திடீர்னு பெட்ரோல் கிரவுண்டா போட்டுது. இரவு கொண்டு செய்யுங்க. நீங்கள் 2 பேரும் போய் ஃபுல்லா பெட்ரோல் சைட்ல இருந்து குடிக்கு மட்டும் எத்தனை இவ்வளோ நிக்கிறீங்களோ பெட்ரோல வாங்க. ஆமா, மதியத்துல இருந்து நாளைக்கு டியூஷன் நாளைக்கு பள்ளி கொண்டு. ஆனா இல்ல, நாளைக்கு பெட்ரோல் வேணும்ல, அங்கேயும் இல்லை. அந்த ஒரு அம்மாட்ட வெயிட் பண்ணி கொண்டு சொல்லுவாங்க. அந்த அக்காட்டு
அங்கே போய் எடுக்கலாம் 2 பேரும் சும்மா இருக்கோம். அப்பா அம்மா போகிறோம் நான் தங்கச்சி பார்த்து கொண்டிருக்கேன். இல்லை நான் போய் நிற்கவோ முன்னாடி ஓ படிக்கணும் சரி ஓகே நீங்கள் அப்புறம் போங்க நேரம் போக காய்ச்சி கொண்டிருக்கோம். அப்போ இந்த தான் இன்றைக்கு நாங்கள் இந்த அரிசி மாவு வந்து உடைச்சி புட்டேக்கப்புறம் நான் முதல் வாங்குற அரிசி மாவு இது வந்து நல்ல மாவு ஆனால் அம்மா சொன்னாங்க. இந்த மாவில் புட்டு வைக்க கொஞ்சம் வித்தியாசமாக வரும் என்னம்மா? சரியான கலராக இருக்குமா இந்த தீட்டரிசி மாவு வந்து சரியான கலராக இருக்குமான்னு சொல்லி அப்பா சொன்ன அவிச்சிட்டு சும்மா சாப்பிடலாமட்டு அப்பா சொன்னார். அப்போ நாங்களும் அதை அவிச்சு போடாமல் உண்மையிலே புட்டுனால தெரியும் அப்பா அதான் எங்களோட வீட்டில். அப்போ இந்த அரிசி மாவு புட்டை வந்து இன்னைக்கு அப்பா அவிக்க போகிறாங்க. பள்ளி சொல்லுது கேஸ் முடிஞ்சதோ கேஸ் முடியோடு சரி பின்னால் விட வேண்டியா பின்னால் வாதையில் இல்லை கிளம்புறோம். அப்போ நாங்கள் கறி வைக்கிறப்ப அப்பா நான் கறி வைக்கணும் அப்பா புட்டு அப்பா புட்டு வைக்க போகுது. ஈஸியாக புட்டு அவிச்சு முடிச்சுடலாமே. ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி முதல் சுடனே அப்பா வாரல வீடியோ அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் அப்பா எங்களோட சேனல் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மறக்காம அது நீ சொன்னாச்சு சொல்லணும்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுவாப்பா. அது அம்மா சுட்டுவா இல்லை சொல்ல தெரியல வாங்கிட்டு அப்பா சொல்லும் அம்மா சுட்டுவா அவருக்கு சொல்லிடுறேன் சப்ரேஸ் எல்லாரும் இல்லை இல்லை எனக்கு முதல் தொடக்கத்தில் அப்படி தானேம்மா தொடக்கத்தில் வராது. அது லாக்ஸ் ஃப்ரெண்ட் லக்ஸ் இல்லை நான் நெக்ஸ்ட் மோட்டேன்னு சொன்னேன். சரி ஓகே அப்போ நாங்கள் இப்போ சாப்பாடு செய்ய வேணாம்மா. சரி இப்போ ஜீவாட போனை கொடுத்துட்டு அது வந்து தேங்காய் இருக்க போது அப்பா வந்து மாக்குள்ள வைக்க போது நான் வந்து கறி வைக்க போறேன். பக்கம் முடியும் ஆ சரியா சரி இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாள் 2 பேர் மிக வெகு விரைவில் 2 பேர் தான் வீடியோ செய்ய போறீங்க சமையல் வீடியோ. அப்போ புல்லா புட்டா தான் இருக்கும். தலைமறை நாங்கள் அது எந்த ஒரு கடவுள் தான் தெரியும். அப்போ பாருங்க வந்து சரியா அப்போ இப்போ தொடங்குவோம் ஓகே தொடங்குவோம் பிடிங்க மாவை. மாவுனா வட்டுவோம். ஓகே உப்பரம் வந்து வெங்காயத்தை துப்புரவாக்குமா எதுவும் அப்போ அந்த குப்பை வரையுமே எடுத்துட்டு கட்டிட்டாங்க வந்துட்டு இதுக்கு வந்த கத்தி அதுக்கு போயிடு நியூ மாடல் காத்தி தான் என்ன வேணும் கோப்பை. அம்மா வெங்காயம் சூப்பா விட்டு அதான் இது வரல போமா சாப்பா சமையல்ல நான் உடிச்சிட்டு கழுவுவோம். களி போட்டு உடிக்கலாதோ கறி போட்டு இடி போட்டாங்க வருவோம் இடிக்காது இல்லாட்டி கழுவு போடாதோ தோலோட கறி போட்டு புறம் பட்டுறது அதுவும் சரிதான். அப்பா அப்போ தேங்காய் தோணும் அப்பா அதுக்கு வீடு அப்பா புட்டு வைக்கும் அப்படியே புட்டு வைக்கிறது எங்கே தானே போடும் நான். நாளை பருவம் என்ன ஆமாம் அந்த நடந்த ஒரு சோகமான விஷயத்த பருவம் அதான் ஞாபகம் கூடிட்டு இல்லை நடந்த ஒரு சோகமான விஷயத்த சொல்லிவிடுவாம்மா. அதனே போட்டாங்க ஏற்கனவே உடம்பு இல்லாத சும்மா என்ன செய்யறது வழியெல்லாம் சிரிக்கிறேன் உடம்புள்ள இல்லாத கவலை போட்டாங்க கவலையா இருக்கு. இல்லை சொல்லிவிடுவோம் இப்படித்தான் இப்போ எல்லாம் சில பேர் வந்து இருப்பாங்க வீடியோ பார்க்குறார்கள். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த கடல் தொழில் செய்கிறார்கள் உண்மையாக கடும் அவதானமாக இருங்க. உண்மையாக வந்துட்டு ஒரு 25 வயசு ஒரு அண்ணா ஒரு ஆள் உண்மையில அவங்களுக்கு தெரியுமே அந்த குடும்பத்தை வந்து அதான் கூட அந்த பழைய வீட்டு கிட்டடியில் இருக்கிறது உண்மையிலே இப்பதான் கல்யாணம் கட்டி குடும்பம் என்ன அது புள்ள வீட்டுல நல்ல குண்டு பொடியும் நான் நல்ல சிரிச்ச முகம் செல்வாக்கான புள்ள அந்த பொடி வந்து கொத்தி இருக்குது கரையில உண்மை அது இப்பதான் அது எனக்கு போன்ல காட்டினது அது கண்ணால பாக்கல அது என்னன்னு தான் அந்த பொடிக்கு மேல அந்த அம்மா விழுந்து கதற என்மையா பாக்கல அது எனக்கு கண்ணால கடவுளே என்ன செய்யறது எல்லாம் இந்த வயிற்று பிழைப்புக்கு அதான் ஒரு எப்படியாம்மா சொல்கிறப்ப அதுதான் சொல்லுவாங்களே எவ்வளோ பணம் இருந்தோ எவ்வளோ நகை இருந்தோ எவ்வளோ இது இருந்தாலுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்க மட்டும்தானே. இந்த பணம் பண்டம் அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் வாழ்கிற காலம் கொஞ்சம் அது மட்டும் நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூட எங்களோட இருக்கிறவங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அதான் உண்மையாக வாழ்க்கைன்னு இன்றைக்கு இருப்ப நாளை செத்து போடுவோம் என்ன சாவு வந்து சொல்லி கொண்டு வரேன் எல்லாத்துக்கும் காசு பணம் எல்லாம் இன்றைக்கு ஒரு நாளை இப்போ இதை வச்சு யாருமே பெருமிதம் கொள்ளக்கூடாது. ஏதோ இருக்கு மட்டும் இல்லாத கொடுத்ததை செய்யணும். ஏன்னா மனுஷத்தை உயிர் வந்து இப்போ என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது ஒரு காலம். கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க அதை பார்த்தது சரியான கவலையாக கிடந்து அப்படியே வீங்கி பொறுமையாக கிடக்கு மூத்த தெரியலன்னு ஏதோ அது அம்மா வந்து என்ன கற்றுக்கிறது கடவுளே உண்மையாக எப்படி சொல்கிறோம் அதை பார்க்கல எப்படி அதை பார்க்கல அது மம்மி ஒரு பெரிய எப்படி அழுகிற பார்க்க எப்படி சொல்லல அது சேவக எல்லாமே வந்துட்டு அவதானமாக இருந்தீங்க சொன்னால் ஓகே இந்த கடை தொழில் செய்கிறாங்களே நம்ம ஓகே அப்போ எல்லாம் பட்டு அப்புறம் பார்ப்போம்மா என்ன வேலையாப்பா அப்பான்னு தேங்காய் தான் அப்போ யோசிக்காது அப்பா வந்து யாரும் எல்லா வேலையும் அப்பா கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு
அப்படி இல்லை அப்பாவுக்கு வந்து ஆசை ஒன்று தான் தேங்காய் திருவணும்னு சொல்லி இல்லை சில பேர் வந்து கொண்டு வர்றாங்க எனக்கு வாயிலாடி நாய் கொண்டு வர மாட்டேன் எனக்கு அப்போ பரவாயில்ல நான் வீட்டில் இருக்கிற நாளுக்கு நான் சாப்பாட போவேன் சிலவு குறைவா எனக்கு ஆனால் அப்பா தேங்காய் ரொம்ப ஒரு மாடல் தான் தெரியுமா இனிமேல் நானும் சரம் காட்டி கொண்டு தேங்காய் ரொம்ப நான் சொன்னான் அப்பா இன்றைக்கு வந்து அப்பாண்ட ஆசை தான் தேங்காய் திருவணும்னு சொல்லி அம்மா அப்பா சின்ன வடிவா வேணாம்மா இல்ல இந்தியாவுக்கு போற படகு மாதிரி இந்தியாவுக்கு போற படகு மாதிரி அம்மா சுப்ரிகிரி பவுடர் ఏంటి అమ్మ அம்மாவை பற்றி புகழ்ந்தா அப்பா கறிக்கு வந்து இது தக்காளி பழம் கூட நல்ல டேஸ்ட் ஒன்று அம்மா தக்காளி பழம் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கும் வதக்கி போட்டு மீன் குழம்பு வச்சா அந்த பெடுக்கு மனம் வராது நல்லா ரொம்ப கூடும் உள்ளி வெந்தயம் ஆனா மீன் வந்து மீன் பொரிச்சு காய்ச்சறது ஆனா அதெல்லாம் இல்ல அது டேஸ்ட் இருக்காது ஒரு டேஸ்டா இருந்தா கூட ஆனா அந்த மாதிரி எல்லாம் வாயுதமா சாப்பிட கூடாது முழுக்க என்னதான பயமாக்குறாங்க ஐயோ உண்மையா இப்ப என்ன சொல்ல கொலஸ்ட்ரால் நினைச்சா தான் நாங்களுக்கு ஒரு பயமாக்குறாங்க ஆமா அப்பா போல தெரியுதுங்கண்ணா மாப்பிள்ளைக்கெல்லாம் இருக்கு நீங்க சரி அப்ப அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் நான் கொதிக்க விட்டு பார்ப்பேன் நம்ம கட்டம் வந்துட்டேன்னு ஏதோ பயமாக்கடா இப்ப கேஸும் வந்து அடிக்கல தட்டுப்பாடாக சாரோக்கா வந்து கேஸ் முடிஞ்சு தந்துட்டு போனா ஆனா இப்ப தண்ணிலாமே எல்லாமே தட்டுப்பாடத்தான் கிடக்குண்ணே இது வந்து வெங்காயம் முள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுன்னா வளர்க்கணும் பொரிஞ்சதுக்கு தக்காளி பச்சையும் போட்டு வெந்தயத்தையும் போட்டு நல்லா இருக்கும் தக்காளி பழம் இப்படி போட்டு செய்ய கரையாதோ கரையாது சரி இது வந்து பொரிஞ்சதுக்கு பார்ப்பேன்னு வெங்காயம் பொரிஞ்சிட்டேன்னா நல்லா நல்லா பார்த்தேன் தக்காளி பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளி வளர்ந்து ஒரு வாசம் தான் நல்ல வாசம் நம்ம இது கொஞ்சம் மழை கட்டி வந்து புட்டு கொத்துறதுக்கு ரெடி ஆகிடுது ஏம்மா இந்த மாவு வந்து அப்பா ஈஸியாக நான் புட்டு வைக்கிறேன் தண்ணி விடுறது தண்ணி கூடி நான் அதையும் காட்டுவேண்ணா தண்ணி கூடி நான் அதையும் காட்டுவேன் தண்ணி கூட அப்பா புட்டை வச்சு எப்பயாச்சும் ஒரு நாள் ஆச்சு பிள்ளைச்சதாம்மா எனக்குன்னா தெரியாது அப்படி எடுத்துக்கொண்டு அப்படி எடுத்துக்கொண்டு வேற ஆள் எப்படி எப்படி தண்ணி விடுண்டா உண்மையாக சொல்ல போனால் அப்பா இரவில் புட்டுன்னு சொன்னால் இரவு சாப்பாடுன்னு சொன்னாலே அப்பா சரி நம்ம அம்மா வந்து கறிகள் செய்வா புட்டு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அப்பா இடியப்பம்னு சொன்னால் அம்மா குழைப்பா அப்பா வந்து இடியப்பம் புரிஞ்சிடும் அப்பா வந்து மாக்குள்ள தவிக்கும் இல்லை இல்லை இடியப்பத்துக்கு சொல்கிறேன் மற்றபடி எல்லாமே வந்துட்டு அப்பா தான் அது கூட உடைய பாருங்க வாகனம் போகிற சத்தத்தை பாருங்க டிராக்டர் ஒரு சத்தம் சட்டா அப்படின்ட்டு அம்மா என்ன காட்டம் கறி இஞ்சால அவியட்டுமா என்ன தக்காளி பழங்கள் அந்த வதங்கணுமோ என்ன மீனையும் பொறிச்சு போட்டு போட முடியாமா ஆள் வந்து மாக்குளைக்கு
அதோட அந்த மா குலைக்கிற தானே இந்த மாவில் வந்து ஒழுங்காக தண்ணியெல்லாம் கணக்காக விட்டு இந்த அப்பா கொத்தைக்குள்ளே வந்து சரியாக சாப்பிட்டா வரும் போட்டேன் இந்த எப்படி சொல்கிறேன் இந்த பூ மாதிரி வரும் நல்லா சாப்பிட்டா. அதோட சில அரிசி மாலம் வந்துட்டு அந்த கல் பற்றி போயிருக்கு. இது வந்து அப்படி இல்லை, அப்படி கூப்பன் மா புட்டு அப்படியே அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும். ஆ அது ஏன்னு சொன்னால் உஷாரா குலைக்க சொல்லி அளவுதான். சேர்த்து போட்டால் தண்ணி அம்மா பார்த்து தண்ணி தண்ணி போட்டு கூடி தந்தோன்னே அதான் இதான் சாட்டினோட அப்பால தாயத்தை அடிச்சு விடுவோம். அப்பா அந்த தண்ணி தெரிய மாட்டாங்க நடுவுல பதப்படுத்துறாரு கரைக்க மாட்டாரு. இல்லை அப்பாண்ட ஆசைப்படி அப்பாண்ட இது வழி நான் நிறைவேற்ற போகிறேன். ஆள் இந்த புட்டு குழச்சி இந்த மா வந்து என்ன மாதிரி பதத்துக்கு வர போன்றக்காண்டி கேமரா கட் பண்ணாமல் எடுத்துக்கொண்டு போய் சரியாம்மா. என் ஆள் இதை அப்பா சொன்னது வந்து என்ன உண்மையாக வந்து நாங்கள் ஒரு காலம் புழுவ மாட்டோம். அப்பா வளமையாக செய்யறது தான் நாங்கள் சொல்கிறோம் வேணாம்மா. என்ன சொன்னால் அப்படி வரும் அப்பாவோட சாப்பாடு வந்து சிட்டியாக்களுக்கே நம்மளா தெரியும் வேணாம்மா. எப்படி அம்மா சொல்லி விட்டா தண்ணி காணான்னு ஒரு கதையுண்டு. இங்கே அங்கே தண்ணி காணாலே அப்போ புட்டு என் அம்மா விஜய் அம்மா வெள்ள புட்டு தான் இப்போ. அப்புறம் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன் நல்லா கொண்டு வந்துட்டு இதுல உப்பு புளி எல்லாமே நாங்கள் சேர்த்தாச்சுண்ணே. இனிமே வந்து இந்த என்னது மீண்டின் முள்ளெல்லாம் தவத்தி வச்சுக்கோ. இனி வேற வந்து ஒன்றுண்டா போட வேண்டியானு ஒன்றுண்டா அப்படின்னு உடஞ்சி ஓடும் மெதுவா. ஆமாம் கரைக்கும் பொறிச்சது கம்மண்ணா என்னது எங்கே இருந்து வாரீங்க அங்கே வீட்டு இருந்துச்சு கொதிக்க விட்டுட்டு மீண்டினை போட்டால் முடியாது. கறி கொதிக்க வர மீண்டினை போட்டால் முடியாது. கடையிலேயும் டின்னோட கொதிக்க விட்டு அப்புறம் சீக்கிரம் போகாது. நல்லா இருக்கு நம்ம தூள் காணுமோ இல்லை காணும் கொஞ்சம் மத்தியாகவே. அப்பாங்கிற என்ன கட்டம் ஆனால் அம்மா இந்த மண் சட்டியை சொன்ன விட என்ன கறி காய்ச்சா அந்த எண்ணெய் படம் வரும் வேணாம் கொதத்து ஒரு விதமான ஒரு டேஸ்ட். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பார்ப்பேன் கட்டம். மாவு கொத்தியாச்சு. வாவ் ஃபென்டாஸ்டிக். எப்படி அம்மா தண்ணி விட்டுண்டா தண்ணி தர்றாம் தேங்காய் போட்டு கேட்ட வழியா ரைட். அம்மா பார்க்கல. ஆஹா அருமையான அரிசிமா. அருமையான அரிசிமா புட்டு நல்ல சாப்பிட்டா என்னம்மா நல்ல பெஞ்ச். அங்கே கறி என்னம்மா கட்டம் பஞ்சு மாதிரி கறி ரக்கலாம் என்னம்மா கறி வந்து நாங்கள் ரக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டே ஒன்று புறப்படுமில்ல கறிக்கார அது வரவட்டும் சிலவில் விடுவேன் சிலவில் என்ன. ஓகே அப்போ அப்பா வந்து அருமையாக மாவை குழச்சி விட்டார். இனிமேல் நாங்கள் வந்து அதை அவிச்சு போட்டு சாப்பிட பார்ப்போம். ஓகே இப்போ நாங்கள் வந்து புட்டை வச்சு முட்டை பொரிச்சு மீண்டின் குழம்பு வச்சாச்சுன்னே அது கறியை கட்டுக்கிட்டு வந்து எப்படி ஒரு 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 8 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் சாப்பாடு செய்துட்டோம். என்னையாது ஓம் இல்ல அப்படி இந்த கறியை பார்த்து நம்ம அப்படி சொல்லு என்னை நான் மறந்து விட்டேன் நடிக்காது. ஐயோ எப்படி சொல்ற அம்மானு இந்த சாப்பாடை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீடியோ பாக்குறவங்க வந்து வாய் வந்து அப்படி இருக்குதா அப்படி இருக்குதா எது புட்டுக்கு வந்து எனக்கு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிடுவோம். அதான் ஒரு டேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊர் முட்டை அதான் வந்து அந்த மேஞ்ச கோழியில முட்டை. அம்மா கண்டிப்பாங்க புடுகு சரியா எது வந்து என்னதான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு சைக்கிள் ஓபுறேன் வீடியோ இந்த புட்டெல்லாம் ஜமிக்குது. ஆமா புட்டை பெட்டி சொல்லல அப்பாண்ட புட்டை பெட்டி சொல்ல போனா உண்மையா வந்துட்டு அந்த இடத்துக்கு என்னம்மா பேர்
நல்ல சூப்பர் அரிசி மாவு. அது என்ன வேணும்? பரணி. பரணி புட்டுன்னு சொன்னா பரணி புட்டு தான். அவங்க அப்பா வச்ச புட்டுன்னு சொன்னா என்னன்னு சொல்றது? சொல்ல பணத்தை எதப்புறம் ஒரு வச்சு பண்ணலாம். சுடுதாமா சரியா? முட்டையை அப்படி பிச்சு போட்டு மேலே அந்த மீண்டினை அப்படி போட்டுட்டு வச்சுட்டு வெங்காயம் சூப்பர் அருமையான ஏதோ சாப்பாடு என்ன சொல்றதுக்கு குழுவையில் கடவுளிய வார்த்தையில் வேறு இருக்குக்கா. வெங்காயம் கிடைக்கிறேன். இது வந்து ஊர் முட்டை ஆம்லேட் நல்லா இருக்கு. தக்காளி பழம் எல்லா கறியுமே நீங்கள் போட்டு நல்லா இருக்கு. அந்த ஒரு கால முக்கமாக இருக்கு. நம்ம 2-3 நாள் வந்துட்டு பயனாக்களுக்காக பார்க்கப்படும். வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களை ரசித்து பார்க்கும் எங்களுடைய அன்பான வீடியோ பார்க்கும் உறவுகளுக்கு நாங்கள் காட்டுங்க. நடிப்பு நினைக்கிற மாதிரி. ஓகே இதான் வந்து எங்களுடைய இரவு சாப்பாடுன்னு இது இப்படித்தான் நாங்கள் வந்து வீடியோ காண்டாங்க. இந்த டைம் வந்து சாப்பாடு செய்யல. இதையும் தாண்டி கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்தாங்களே என்ன எனக்கு அது வந்து அப்லோட் பண்ண போனால் லேட் ஆகிடும். இதே சாப்பாடு தான் எப்படி ஸ்பெஷலாக தான் சாப்பிட்றாங்க. வீடியோ காண்டனும் புதுசாகணும். அதோட நாங்கள் சுட சுட சாப்பிட எங்களுக்கு பழகிட்டேன்னு 10 மணி சொன்னாலும் சுட வச்சது தான். 11 மணி சொன்னாலும் சுட வச்சது தான். 12 மணி தான் சுட வச்சது தான். முடிய தான் சுட வச்சது தான். 10 மம்மா இல்லாட்டி 10 கல்லு போட்டாலும் கூட விடாது. சரி அது ஓகே மீண்டும் அதுவும் கறி இல்லைண்ணா இல்லை அது பாரு நிறையா என்ன சொன்னப்போ தனியில் தலைண்ணா இப்போதான் ஆரம்பிக்காது. சரி ஓகே அப்போ சந்தோஷம். அப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளும். உண்மையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாடு வந்து 100க்கு 180 நான் மார்க் கொடுக்கணுமா? எனக்கு கலைக்க நாங்கள் வாங்க இருக்குது என்ன போல சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்ளும். நாளைய தினம் வந்துட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்களுக்கு அதுவும்